Hi all, Vanakkam. This is Rajan's family, Vijay Rajan, Saranya Vijay, Srishtika Vijay Rajan, and Dilmukh Rajan. And welcome to Navratri 2025. And இந்த வருஷம் எங்களோட தீம் வந்து ஆதி அந்தம், சுஷ்டி டு மோக்ஷா. அண்ட் ஒரு 108 படிகள் வச்சிருக்கோம் வீடு பூரா. அதுல 108 கதைகள் இருக்கு. அண்ட் 25 தீம் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா என்னென்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்க வீட்டை வெளியில கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 டீம்ஸ் இருக்கு. அதாவது ஆதி அந்தம் சுஷ்டி டு மோக்ஷால ஸ்டார்ட் வித் அப்படின்னா இப்போ கொலுவோட எசன்ஸே பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் லைஃப் தான். ஸோ அதுல வந்து ஒரு உயிர் ஈருயிர் அந்த மாதிரி படிப்படியா வளர்ந்து 6 உயிர் வரைக்கும் இருக்கிறத காமிக்கிறதுக்காக புழு பூச்சி ரெட்டினஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி படிப்படியா காமிச்சிருக்கோம். எல்லாமே வந்து சமம் அப்படிங்கிறது தான் அதோட தத்துவமே. அதனால பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே அனிமல்ஸ் வந்து ஒரு ரேண்டமா எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே மிக்சடா இங்க வச்சிருக்கோம். அந்த சைடு வந்து ஹியூமன் பீயிங்ஸோட அவங்களோட டெய்லி ஒர்க், அப்புறம் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போறது, ஒரு கிணத்தடியில வேலை செய்யறது, எல்லா கான்ட்ராஸ்டையும் காமிச்சிருக்கோம். ஒரு டாக்டரும் இருப்பாங்க, ஒரு விவசாயியும் இருப்பாங்க. அதனால ஃபுல்லாவே எப்படி வந்து ஒரு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அந்த சைடு ஹியூமன் பீயிங் சம்பந்தப்பட்டது, இந்த சைடு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஆர்டர்லியா இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ரேண்டமா அந்த மாதிரி ஒரு இதுல வச்சிருப்போம். சென்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் மெஜாரிட்டி அந்த படியில இருக்கு. மேஜரா ஃபர்ஸ்ட் 3 படியில வந்து டான்சிங் டால்ஸும் மரப்பாச்சி டால்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து ஹியூமன் பீயிங்ஸோடைய ஒவ்வொரு இன் டர்ம்ஸ் ஆஃப் டான்சர்ஸ் இருக்காங்க, ஜென்ரல் ஹியூமன் பப்ளிக் இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து விமன் எம்பவர்மெண்ட் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக ஃபுல் விமனுமே வந்து நவரசா டால்ஸ் அண்ட் விமன் காவலர்கள் இருக்கிற மாதிரி வச்சு அந்த இது. ஏன்னா நவராத்திரி இஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் செலிப்ரேட்டிங் துர்கா லட்சுமி சரஸ்வதிங்கிறதுனால அங்க காமிச்சிருக்கோம். தென் மென் காவலர்கள் வச்சுட்டு ஒரு 2 ஜோடிகள், கல்யாண ஆற ஜோடிகள் வச்சு. அண்ட் இங்கேயும் வந்து சில ஹியூமன் பீயிங் டால்ஸ் இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா இங்க இடத்துல அட்ராக்ஷன் வந்து we have 101 steps throughout the house and 108 stories. To start with 5 stories இருக்கு இங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் we have இந்த ஜெனரலா பஞ்சதந்திரால நம்ம எல்லாருக்குமே தெரியும், லயன் அண்ட் மவுஸ் இருக்கு, இந்த thirsty crow, எப்படி வந்து இந்த டாட்டாய்ஸ் ராபிட்ல வந்து எப்படி வந்து டாட்டாய்ஸ் ஜெயிச்சுது அந்த கதை. அண்ட் wolf அந்த கிரேனோட கதை, ராபிட் அண்ட் லயன் எப்படி வந்து ராபிட் வந்து தந்திரமா லயனை வந்து கிளவரா இருந்துச்சு அப்படிங்கறது கதை. எல்லா இடத்துலயும் QR கோட் ஸ்கேனரும் இருக்கு. ஸோ தட் இன்கேஸ் ஆஃப் ஸ்டோரி யாராவது ரெஃபர் பண்ணிக்கணும், டீட்டெயில்ஸ் இருக்கணும்னா அதுல இருந்து they can also scan it. அண்ட் இந்த சைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் சைட்ல வந்து ஒரு சில முக்கியமான கண்டுபிடிப்புகள், மேபி ஒரு ரைட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு இன்வென்ஷனா இருக்கலாம். வால்மீகி வந்து ராமாயணம் எழுதினார். அவர் எப்படி திரும்பி ஒரு
திருடனா இருந்து அவர் வந்து அந்த அளவுக்கு திருந்தி ராமாயணம் எழுதுற அளவுக்கு வளர்ந்தாரு. அப்புறம் பதஞ்சலி முனிவர் அவரோட கண்டுபிடிப்புகள், அப்புறம் சுஷ்ருதா மெடிசன்லாம் அவர் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி ஆகட்டும், இந்த ஆயுர்வேத மெடிசன் அதுல நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்புறம் ராஜா ரவி வர்மா அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தார் ட்ராவன்கூர்ல. ஹி வாஸ் அ கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு குறுநில மன்னர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இந்தியாவில் நிறைய இடத்துல அவரோட சரஸ்வதி ஓவியம் ஆகட்டும், முருகன் ஆகட்டும், லட்சுமி ஆகட்டும், அண்ட் சகுந்தலா அந்த ஓவியம்லாம் வந்து இட்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். அண்ட் ஆரியபட்டாவோட கண்டுபிடிப்புகள் ஆகட்டும், அவருக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ், ஆஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஜீரோ கண்டுபிடிச்சது ஒரு இந்தியன். ஹி இஸ் தி பர்சன் ஹூ இன்வென்டட் இட். அண்ட் ஆல்சோ சர் சிவி ராமனோட பிரிசம் எஃபெக்ட் அதை பத்தி அவங்க காமிச்சிருக்கோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே அங்க டெபிக் பண்ணிருக்கோம். அண்ட் சார்ல்ஸ் டார்வின்ஸ் தீம் இஸ் ஆல்சோ எவல்யூஷன் ஆஃப் லைஃப். எவல்யூஷன் ஆஃப் லைஃப் கண்டுபிடிச்சவரே சார்ல்ஸ் டார்வின் தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு ஹியூமன் பீயிங் எப்படி வந்து ஆரிஜினேட் ஆனாங்க அப்படிங்கிறது. ஷேக்ஸ்பியர் பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. பிகாஸ் ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆத்தர் இன் தி என்டையர் வேர்ல்ட். அவரோட மேக்பெத் ஆகட்டும், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் ஆகட்டும், ரோமியோ ஜூலியட், there are so many things to talk about Shakespeare. So இவங்களெல்லாம் ஒரு ஸ்டோரிஸ்ல we want to cover everything. எல்லாமே சரி சமமா இருக்கணும். ஒரு அனிமல் தான் அனிமல் பார்ட் இருக்கணும். ஒரு அதனால தான் பார்த்தீங்கன்னா the size of the படியுமே வந்து we have made it equal. And so அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தியா ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு செட்டியார் கடை வரைக்கும் வச்சிருக்கோம். பிகாஸ் we want to go back to the olden days. ஏன்னா 40-30 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா குழு டீம் அப்படின்னாலே செட்டியார் கடை இல்லை கிரிக்கெட் செட்டு இல்லைன்னா முளைப்பாரி வைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தீமா கன்வெர்ட் பண்ண முடியும். டாஸும் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. நவ் வி ஆர் யூசிங் லாட் ஆஃப் அண்ட் இந்த வருஷம் நாங்களும் அந்த அரேனால இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐ நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இமேஜஸ் எடுக்கிறதுக்கும் சரி, வீடியோ இமேஜஸ் பண்றதுக்கும் சரி. அண்ட் ஐ வில் டாக் அபவுட் இட் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் வந்து கிரேட் ஹியூமன் பீயிங்ஸ் லைக் காந்தி மகான் ஆகட்டும், திருவள்ளுவர், ஔவையார், விவேகானந்தர் அந்த மாதிரி வச்சிருக்கோம். அண்ட் தென் தி ஃபிஃப்த் தீம் இஸ் மகான்கள். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அடுத்த லெவல் லைக் டிசைபிள்ஸ் ஆஃப் சங்கராச்சாரியா, மாதவாச்சாரியா, ராமானுஜர் அண்ட் சங்கீத மும்மூர்த்திகள் அண்ட் காஞ்சி பெரியவா, ராகவேந்திரா, இவங்களெல்லாம் இங்க வந்து அழகா டெபிக் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் தான். ஸோ வி ஹாவ் அ ஹியூஜ் மேசிவ் ராகவேந்திரர் கோலம் அரௌண்ட் 10x6 ஃபீட்டுக்கு இருக்கு, 10x6 சைஸுக்கு. அண்ட் அதை தவிர வந்து ராகவேந்திரரோட பிறப்பில் இருந்து அவர் ஜீவசமாதி வரைக்கும் அது பொம்மை வடிவத்திலும் இருக்கு. அண்ட் இப்போ எம்டிஎஃப் கட் அவுட்லையும் கிடைக்குது. பட் நாங்கள் என்ன நினைச்சோம், அது வந்து ஹேண்ட் ட்ரானா இருந்தா அந்த கோலத்துக்கும் அதுக்கும் சிங்க் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை கையிலேயே வரைஞ்சு அதையும் வந்து ஒரு ஆர்ட் கேலரியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெபிக்ஷன்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மகான்களை தொடர்ந்து கடவுள் நிலைக்கு ரீச் ஆன 63 நாயன்மார்கள் எனக்கு நினைச்சாங்க. இங்க வந்து 12 சித்தர்கள், 12 ஆழ்வார்கள். இவங்களை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல அசமல் பண்ணி இந்த ஏரியால வச்சிருக்கோம். அண்ட் இது தவிர ஆல்மோஸ்ட் சாய்பாபா, புத்தர் இவங்களெல்லாமும் இந்த ஏரியால ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். மகான்களை தொடர்ந்து அவதாரங்கள். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெடிகேட்டட் டு
மோஸ்ட் ஆஃப் கிருஷ்ணா, ராமன், விநாயகர் அண்ட் முருகர், மீனா அந்த மாதிரி செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெருமாள் அண்ட் தாயார் மரப்பாச்சி பொம்மை இந்த வருஷம் வந்து டெக்கரேட் பண்ணி அந்த இடத்துல அழக வச்சிருக்கோம். நாங்க ஆக்சுவலி டிசம்பர் ஜான்லேயே இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஒர்க் தட் வி ஸ்டார்டட் ஃபார் திஸ் இயர்ஸ் ஓலு. அண்ட் நாங்க ஃபுல்லாவே பெருமாளோட அம்சங்கள், பெருமாள் கோவில் அண்ட் பிரம்மோற்சவம், 10 வாகனத்துல வர அமைப்பு, தேர்ல வர்ற மாதிரி திருப்பதி, சீனிவாச கல்யாணம், இந்த சைட் ஃபுல்லாவே பெருமாள் அம்சங்கள் இருக்கு. எனக்கு பின்னாடி பார்த்தா கூட கிருஷ்ணர் அண்ட் விநாயகர் ஃபவுண்டன் வச்சிருக்கோம். அண்ட் இங்கேயும் படிகள்ல 9 to 13 டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து திஸ் இஸ் தி 9th டீம். ஃபுல்லாவே காட்ஸ், அதாவது காடஸஸ்லாம் தனியா ஒரு ரூம்ல இருக்கு. ஸோ அது வந்து ஃபோர்கமிங் திங்ஸ்ல வரும். இங்க வந்து மோஸ்ட்லி காட்ஸ் அண்ட் பேரா இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சிவன் பார்வதி, பெருமாள் தாயார், அந்த மாதிரி பேரா இருக்கிற சாமிகளை இங்க அசம்பிள் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளையார் அண்ட் திருவாரூர் தியாகராஜர், கமலாம்பிகை, பெருமாள் தாயார் அண்ட் தசாவதாரம். அண்ட் தசாவதாரமே 3 செட் இருக்கு. அண்ட் இந்த சைடும் அதே மாதிரி தான் கிருஷ்ணர், நரசிம்மர் தாயாரோட நிறைய கிருஷ்ணரின் அம்சங்கள், பிள்ளையாரின் அம்சங்கள் வச்சிருக்கோம். அண்ட் இந்த சைடும் பார்த்தோன்னா சிவனுடைய கோவில்கள், திருவண்ணாமலை அண்ட் பழனி முருகன், அறுபடை வீடு, முருகனோட அம்சங்கள் எல்லாமே இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். And the next 3 themes வந்து left to right start ஆகுது. That is starting with ராமாயணம். அண்ட் இங்கேயுமே வந்து 20 ஸ்டோரிஸ் இருக்கு லெஃப்ட் டு ரைட். அங்கங்க கியூஆர் ஸ்கேனரும் வச்சிருக்கோம். ஸோ தட் ஸ்டோரியோட டீடைலிங் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு சில ஸ்டோரி இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், சில இன்சிடென்ட்ஸ் வந்து டாப் ஆஃப் மைண்ட் ரீகலெக்ட் இருக்காது. ஸோ அண்ட் ஆல்சோ வாய்ஸ் ஓவரும் இங்கே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ தட் இன் கேஸ் ஆஃப் கேட்குறவங்க அதையும் கேட்டுக்கலாம். பட் we will also explain simultaneously. So whichever is easier at that point of time based on the crowd, we will facilitate it accordingly. And so there are 20 Ramayana themes. ராமரோட பிறப்புல இருந்து அவரோட சுயம்பரம், அப்புறம் ஒரு காட்டுக்கு போற சீன் அண்ட் போர் சீன் வரைக்கும். இந்த சென்டர் இது வந்து இந்த வருஷம் வந்து ஒரு நிறைய புது பொம்மைகள் இருக்கு. ஏன்னா ராமாயணம் செட் கிடைக்கிற அளவுக்கு மகாபாரதம் வந்து ஃபுல்லா செட்டா வந்து அவ்வளவா ஒன்றும் அமையல. ஸோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தி என்டையர் மகாபாரதம் கம்பைன்ட் வித் கிருஷ்ணலீலா
அதுல பாத்தீங்கன்னா ஒரு 40 சீன்ஸ் வச்சிருக்கோம். ராமாயணமோட மகாபாரதம் ரொம்ப பெருசு. அண்ட் அதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஒரு 40 சீன்ஸ்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஸ்டார்டிங் வித் வந்து வியாசர் சொல்ல சொல்ல பிள்ளையார் எழுதினது, கர்ணன் வாழ்ந்தது, சைமல்டேனியஸா கிருஷ்ணர் பிறக்கிறது, அவர் கோகுலத்துல வளருது, அவரோட லீலைகள். அண்ட் தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீமன் வந்து ஹனுமரோட வால், அந்த வாழை வந்து நவக்கிறது சீன், அவரோட கர்வத்தை அடக்கிறதாகட்டும், இல்ல வந்து கர்ணனின் குரு பக்தி அந்த கதையா இருக்கும். தோல்ல வந்து ஒரு வண்டு, ஐ மீன் தொடையில ஒரு வண்டு இருந்தப்பவும் அவர் வந்து குருவை வந்து அசைக்காம மடியிலேயே வச்சிருந்தாராம். அந்த அளவுக்கு அவருக்கு பக்தி இருக்கு. அப்புறம் சுதாமாவோட கிருஷ்ணர் கதை, அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சைல்டு பருவத்துல இருந்து வளர்ந்து அப்புறம் அவங்க வந்து சுயம்பரத்துல அர்ஜுனன் வந்து பாஞ்சாலிய சுயம்பரத்துல அடையறதா இருக்கும். அதற்கு பிறகு இந்த 2 சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சிக்னேச்சர் டால்ஸ். இந்த வருஷம் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கினது. அவர் வந்து இந்த பகடை இதுல வந்து தோர்த்து ஒவ்வொரு பொருளா பொன் பொருள் எல்லாத்தையும் விற்கிற சீனும், அண்ட் இப்போ திரௌபதியோட வஸ்திர அவர் வந்து துச்சாசனன் இழுக்கிறதும் அது கிருஷ்ணர் கொடுத்துட்டே இருக்கிறதும், இந்த சீன் இந்த ஸ்டோரி அப்படியே பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு பார்த்தாலே புரியுற மாதிரி இந்த ஒரு அமைப்பு டால்ஸ் அதை இங்க வச்சிருக்கோம். அண்ட் இதை தவிர மகாபாரதத்துல வார் வந்து ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு 20 சீன்ஸ்ல வச்சிருக்கோம். அதாவது கிருஷ்ணர் அவருக்கு வந்து தேரோட்டியா இருக்கிறதாகட்டும், அண்ட் கர்ணன் வந்து அவரோட கவச குண்டலத்தை கொடுக்கறதாகட்டும், அதுக்கப்புறம் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறது, அப்புறம் போருக்கு அப்புறம் யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாரோட வந்து இவரோட பாவ கணக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரியும் அவர் வந்து சொர்க்கத்துக்கே போற மாதிரியும் ஒரு ஐதீகம் அந்த கதையில உண்டு. ஸோ அதையும் கூட வச்சிருக்கோம். ஸோ என்டையர் ஸ்டோரி இன் டர்ம்ஸ் ஆஃப் 40 சீன்ஸ் இங்க வச்சிருக்கோம். அண்ட் விஸ்வரூபம் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன். அது வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு டால்ல நல்லா ரெய்ஸ்டு பெடஸ்டல்ல அழகா அங்க டெபிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சிவபுராணம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேட்கறதுக்கே அவ்வளவு இனிமையா இருக்கும். மேல வந்து முருகரோட இதை அடுக்கியிருப்போம். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அதாவது வந்து தக்ஷனோட மகளா சதி அவங்க பிறந்து அதற்கு பிறகு வந்து சிவனை கல்யாணம் பண்ணி அவங்க இது பண்றப்போ சிவனை இன்சல்ட் பண்ணிடுவாரு. அவர் யாருக்கு கூப்பிடாம அவங்க வந்து 51 சக்தி பீடமா மாறுறது, அதுக்கப்புறம் பார்வதிய வடிவத்தில் பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் சிவனோட லீலைகள் நிறைய இருக்கு. அதுல ஒவ்வொன்னா வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணேஸ்வரியா வந்து பிக்ஷை கேட்கறதாகட்டும், இல்ல கைலாய மலையில வந்து முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் யாருக்கு அந்த மாம்பழம் அப்படிங்கிற அந்த கதையா இருக்கும். அதற்கப்புறம் வந்து சங்கராச்சாரியார், ஆதி சங்கராச்சாரியார் வந்து அம்மா வந்து மனசே இல்லாம அவரை வந்து சன்னியாசத்துக்கு அனுப்புவாங்க. கடைசியில அவர் வந்து அம்மாவோட இறுதி இதுக்குதான் வருவார். அந்த ஒரு சீனும் சரி, அவர் சன்னியாசத்துக்கு போய் நம்மளுக்கு அவருக்கு தந்த நம்மளுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அங்க இருக்கு. பிரதோஷ வழிபாடு அது ஒரு மெயின் ஸ்டோரி. பார்வதி வந்து லிங்க வடிவத்துல வழிபடுறதும், சிவன் பிள்ளையார் வழிபடுறதும் சரி, பார்வதி அம்மனோட கதை. கண்ணப்ப நாயனார் ஸ்டோரி வந்து இப்ப படம் கூட ரீசெண்டா வந்தது. ஐ திங்க் எல்லாருக்கும் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் பண்ணி தட்சிணாமூர்த்தி அவரோட வடிவத்தையும் அவங்க வச்சிருக்கோம். இந்த இடம் பூராவே பாத்தீங்கன்னா அதற்கு ஏத்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எங்களோட டெக்கரேஷன் அண்ட் டர்ம்ஸ் ஆஃப் கொம்பை, தோரணம் அண்ட் ஸ்டஃப்
And every year decoration we do a lot of changes. It's not that the same thing we keep அதே இடத்துல அப்படி இல்லாம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ரூம். நிறைய நியூ அடிஷன்ஸ் ட்ராஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ணரே ஒரு இடத்துல ஈவன் 2 படியில நிறைய வைக்கணும் நிறைவா அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பிள்ளையார் ஃபுல்லாங்க ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ திங்க் வி கம்ப்ளீட்டட் இட் இன் ஜூன் இல்லையா. அண்ட் இது ஜூன்லேயே முடிச்சோம். ஸோ தட் எங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா டால்ஸும் அசம்பிள் பண்ணாதான் இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்ட்டாக இருக்கும்னு சொல்லி. சரண்யா இங்க வந்து 14th தீம். அதாவது எப்பயுமே இங்க கொலுவுல வந்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் கரண்ட் ஹேப்பனிங் ஆஃப் த இயர் வந்து வைக்கிறது ஒரு வழக்கம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து ராம் மந்திர் ராமாயணம் கதையும் ராம் மந்திர் அயோத்தியா பிரதிஷ்டை பண்ணதுனால ராம் மந்திர் அண்ட் ராமாயணம் வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி வி ஹேட் பொன்னியின் செல்வன் அந்த இயர் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் 1 இயர் சந்திராயன் லான்ச் ஆச்சு. ஸோ அது சந்திராயனே வந்து மூவிங் மாடல் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து இதுல ஒரு ஸ்டோரியும் இருக்கு. there are two things here. One is the entire கும்பமேளா, அதாவது மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுதான் அந்த மகா கும்பமேளா. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானட்டரி அசோசியேஷன் அந்த மூமெண்ட்ஸ் பொறுத்து அது டிசைட் ஆகுது. அண்ட் ஒரு காலத்துல அந்த சாகர மந்தனம் நடந்தப்போ அமிர்தத்தோட சில துளிகள் வந்து இந்த இடத்துல விழுந்ததா ஒரு ஐதீகம். ஸோ அது அந்த இடத்துல அந்த திரிவேணி சங்கமத்துல போயிட்டு அந்த டைம்ல நீராடினா நம்ம பாவங்கள்லாம் போய் we will attain moksha. This is also in sync with our theme, Srishti to moksha. So அதுவும் இருக்கு. அண்ட் அங்க பிரயாகராஜ்ல பாத்தீங்கன்னா it is the largest human gathering in the entire world in terms of the number of people who come and attend it. ஸோ அங்க வந்து இருக்கிற கோவில் அங்கேயும் ஒரு சின்ன ராம் மந்திர் இருக்கு, ஹனுமான் மந்திர் இருக்கு, ஆர்ச், நிறைய டென்ஸ் இருக்கும். மக்கள் குளிக்கிற மாதிரி அங்க இடத்துல யோகா பண்ற மாதிரி இல்ல ஒரு ஹாப்பனிங்கா அது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் இதுலதான் பண்ணணுங்கிறதுக்காக we have done it. அண்ட் எங்களோட மேனிக்வின்ஸ் பாத்தீங்கன்னா வருஷம் தி லாஸ்ட் இயர் இட் வாஸ் a South Indian attire. Here since they are all attending கும்பமேளா அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ரிலேட்டட் டு உத்தரப்பிரதேசி அசோசியேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காக்ரா சோலி அண்ட் குர்தா பைஜாமா அண்ட் தொப்பி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன் unique attempt, and also this was the most challenging thing for us. ஏன்னா இங்கே வந்து இது வீட்டுக்கு வெளியில இருக்கிற டென்ட். அண்ட் இந்த டென்ட் நாங்க வந்து 2 months முன்னாடி போட்டோம். இந்த என்னன்னு தெரியல ஆஃப்லைட் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் சென்னையில நிறைய மழை, நல்ல மழை வருது. இது அப்படியே ஒரு நாள் வந்து ரூஃப் கேண்டே வந்துடுச்சு. எதிர்ச்சியா வீட்டுல இருந்தோம். ஸோ பார்த்து இந்த பொம்மையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு திருப்பி we changed the tent and we'll have to redo the entire thing. So that is one thing, we had a challenge, but it was more, teamwork and enjoyable இருந்தது. இங்க வந்து நாங்க 15, 16, 17, 18 4 தீம் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். லைக் திரிமூர்த்தி, சிவன், பார்வதி, பெருமாள், தாயார், பிரம்மா, சரஸ்வதின்ற மாதிரி இண்டிவிஜுவல் டால்ஸை அலங்காரம் பண்ணி கொண்டை அலங்காரம் ஸ்பெஷலா ஒரு அம்பாளுக்கும் ஒரு வித்தியாசம் காமிச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம். பிளஸ் கீழே வந்து 8 விதமான அம்பாள், அதுவும் வந்து ஹேண்ட் டெக்கரேட்டட் டால்ஸ் எல்லாமே வந்து நகையெல்லாம் அந்த அம்பாளுக்கு ஏத்த மாதிரி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாருக்கும் அந்தந்த அம்பாளுக்கு ஏத்த மாதிரி அலங்காரம் பண்ணி இங்க காமிச்சிருக்கோம். அண்ட் இது வந்து 101 படிகள். ஆக்சுவலா நீங்க இது வரைக்கும் பார்த்த ரூம்ஸ்லயும் படிகள் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 3 படிகள்ல இதை செட் பண்ணி வச்சிருக்கோம்.
அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா பின்னாடி இங்க லக்ஷ்மி ஸ்வரூபம் இங்க இருக்கு. இந்த பக்கம் கோவில் மாதிரி ஸ்வரூபம் பண்ணியிருக்கோம். கோவில் அம்பாளும் இவாளும் இருக்கிறதுனால நிறைய கொம்பை தோரணம்லாம் போட்டிருக்கோம். அண்ட் இங்க 2 ஸ்டோரிஸ் இருக்கு. அதாவது யூனிக்கா வைக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அவதாரங்கள், முனிவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட ஸ்டோரியும் பார்த்துட்டோம். ஸோ கடவுளோட ஸ்டோரி நம்ம நிறைய பேருக்கு டிஃப்ரெண்டா ஒரு அட்டெம்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்டோரி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது திருமூர்த்தி வச்சதுனால திருமூர்த்தியின் ஸ்வரூபமான தத்தாத்திரேயரோட கதை. அதாவது அது என்ன கதை, அதுல என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கறத நான் ஒரு கிறிஸ்பா சொல்லிடுறேன். அதாவது அத்ரி முனிவர் அண்ட் அனுசையா அவங்களோட பக்தியை சோதிக்கிறதுக்காக துர்கா லட்சுமி சரஸ்வதி வந்து அவங்களோட பத்திகளான சிவா, விஷ்ணு அண்ட் பிரம்மாவை வந்து பூலோகத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அனுசையா கிட்ட எனக்கு வந்து யாசகம் வேணும், ஆனா வந்து நீ வந்து ஆடையே இல்லாம தான் யாசகம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள சோதிப்பாங்க. உடனே அவங்க வந்து வேண்டிட்டு அவங்க வந்து அந்த குழந்தை ரூபத்துல அவங்க கொடுப்பாங்க. குழந்தையா இருந்து அவங்க கிட்டயே தங்கிடுவாங்க இவங்க 3 பேரும். அதனால திரிசக்திகளும் வந்து எங்க இவங்களை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்வரூபம், அந்த 3 பேரோட கம்பைன்ட் ஸ்வரூபம் தான் தத்தாத்திரேயர். அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஞானி. அவர் வந்து ஒரு குருக்களுக்கெல்லாம் குரு. பரசுராமருக்கு, அர்ஜுனருக்கு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் வந்து குரு. ஆனா அவருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரு. அவருக்கு கற்றுக் கொடுத்தது வந்து 24 அம்சங்கள். அதாவது எவ்ரி ஆஸ்பெக்ட் வி லேர்ன் இல்லையா, நம்ம லைஃப்லயுமே தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம கத்துப்போம். அவரோட டீச்சிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அந்த தீம்ல சிங்க் ஆகும். அவர் வந்து பூமி கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துட்டார். அதாவது டாலரன்ஸ், விண்ட் கிட்ட இருந்து டிட்டாச்மெண்ட், ஸ்கை கிட்ட இருந்து வந்து என்கம்பாசிங் இட் ஸ்டெடி, வாட்டர் கிட்ட இருந்து இம்பார்ஷியல் லவ், அந்த மாதிரி ஒரு புழு கிட்ட இருந்து கூட அவர் வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலைப்பாம்பு கிட்ட இருந்து ஒரு விஷயம், ஹேவ் ஃபெய்த் அண்ட் டெஸ்டினி. அப்புறம் வந்து ஒரு பாம்பு கிட்ட இருந்து கூட பிஹேவ் வைஸ்லி அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பிஜிஎன் கிட்ட இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கணும். அப்புறம் கடவுள் சி மாதிரி ரிமைன் அன்எஃபெக்டட். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாற்பயம் இருக்கு. ஸோ 24 குரு அவரோட இது. அண்ட் தத்தாத்திரேயரோட இது மோஸ்ட் ஆஃப் ஸ்வரூபங்கள் நிறைய நார்த் இந்தியால இது கோவில்கள் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சவுத் இந்தியால இருக்கும் நவராத்திரி விஷயம். நிறைய சவுத் பத்தி கவர் பண்ணிட்டோங்கிறதுனால கொஞ்சம் லிட்டில் பிட் நார்த்தர் போலாம் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷி மாதா அம்பாலோட ஒரு அம்சம் அவங்க. அதாவது 1970s எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள், 1990s கூட ஐ திங்க் நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா விரதம் இருந்திருப்பாங்க. நான் தோஸ் வார் யூனோ 90s பிஃபோர் இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும், படம் பத்தி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவங்களோட விரதம் 16 வெள்ளிக்கிழமை வந்து புளிப்பு அந்த துவர்ப்பு அது இல்லாம ஒரு பொட்டுக்கடலை ஆகட்டும் இல்ல வெள்ளம் அதை நைவேத்தியம் பண்ணி 16வது வாரம் முடிஞ்சு ஒரு 8 பேர் 3 பேர் அந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அந்த விரதம் நிறைவேறும் அப்படிங்கிறது, நினைச்ச காரியம் நடக்கும்னு இருக்கு. அதுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு அந்த காலத்துல வந்து ஒருத்தவங்க வந்து மாமியார் வீட்டுல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிடுவாரு, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க இந்த விரதம் இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாமியார்லாம் திருந்தி வாழ்ற மாதிரி இருக்கு. அதாவது ஹியூமன் இந்து சனாதன தர்மத்துல பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஸ்டோரி இருக்கும். பட் அதோட வெர்ஷன்ஸ் 1-2 டிஃபரன்சியேஷன் மாடிஃபைட் வெர்ஷன்ஸ் இருக்கும். நாங்க எப்பயுமே வந்து எல்லா வெர்ஷனையும் செக் பண்ணிட்டு எது மோர் அத்தென்டிக்கா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனோ தி அத்தென்டிசிட்டி செக் பண்ணிட்டு we use to depict the dogs. So இந்த 2 ஸ்டோரி வந்து it has to be in sync with திருமூர்த்தி and திரிசக்தி அப்படிங்கிறதுனால. அண்ட் லக்கிலி இந்த வருஷம் வந்து சந்தோஷி மாதா பொம்மையும் எங்களுக்கு கிடைச்சது. இல்லைன்னா அதுக்கும் அது இல்லைனாலும் we would have gone into hand more and made more, but அது கிடைச்சதுனால we wanted to tell that story. அதை தொடர்ந்து யூனோ அதுக்கு பின்னாடியும் யூனோ இந்த எல்லா இடத்துலயும் இருக்கணும் திருமூர்த்திகள் அப்படிங்கிறதுனால இங்க வந்து ஒரு பெருமாள் குத்து விளக்குல இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இங்க வந்து லக்ஷ்மி யானையில இருக்கு, பட் அந்த சரஸ்வதினு வச்சிருக்கேன். அங்க வந்து லக்ஷ்மி வந்து ஃபவுண்டன் இருக்கு, இந்த பக்கமும் லக்ஷ்மி இருக்கு. இங்க ஸ்டோரிஸோட டீடைல்ஸும் இங்க இருக்கு. அப்புறம் இங்க ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா சிவ பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் தெரியும், பட் லக்ஷ்மி அண்ட் பெருமாள் ஒரே ஸ்வரூபத்துல இருக்கிறது. ஸோ இவங்க 2 பேரும் வச்சுட்டோம். ஸோ பிரம்மா எங்க சரஸ்வதி எங்க அப்படிங்கிற அந்த குறை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு முன்னாடி அந்த காம்பைன்டு டால் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ we have kept it separately. ஸோ
So this room is all about அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு காட்ஸ் அண்ட் காடஸஸ். நம்ம இப்போ அடுத்த ரூம்ல ஒரு சின்ன பிரமாண்டத்தை பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து தீம் 19 சக்தி ஹெவன். அதாவது இந்த இடத்துல வந்து பெண் தெய்வங்கள் நவராத்திரி அப்படிங்கிறதுனால துர்கா லட்சுமி சரஸ்வதியின் பல அம்சங்கள் இங்க இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு நம்ம சக்தி சுரூபங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சொர்க்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூ கொடுத்துருக்கோம். அண்ட் அதையும் ரெண்டு படிக்கு நடுப்புற ஒரு சொர்க்கம் உள்ள வாசல் கதவு மாதிரி வச்சிருக்கோம். அண்ட் அதற்கு கீழே ஊஞ்சல்ல அம்பாள், இந்த தடவை வந்து துர்கை அம்மன் வந்து ஊஞ்சல் சேவை வச்சிருக்கோம். அதை தவிர சமயபுரம் மாரியம்மன் இருக்கு. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு ஹேண்ட் டெக்கரேட்டட் அம்மன்கள் இருக்கு. அண்ட் சொர்க்கம் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ பேக் ட்ராப் வச்சிருக்கோம். அண்ட் மேஜரா பாத்தீங்கன்னா இங்க வந்து சரஸ்வதி, காயத்ரி, வளையலம்மன் அண்ட் துர்கா லட்சுமி சரஸ்வதி, அப்புறம் இங்க வந்து ஒரு குபேர லட்சுமியோட அம்சம் அப்படியே வச்சிருக்கோம். அப்புறம் இங்க கும்பம் இருக்கு. அண்ட் அந்த சைடும் பாத்தீங்கன்னா துர்கை, வாஸ்து லட்சுமி, சொர்க்கம் அப்படிங்கிறதுனால அதே அந்த புகை மண்டலம் அது இருக்கணுங்கிறதுக்காக அந்த டெக்கரேஷன். அண்ட் இங்கேயும் லலிதாம்பிகை தர்பார் இருக்கு. அண்ட் சப்த மாதாக்கள் இருக்காங்க. அண்ட் இது வந்து விஸ்வரூப துர்கை இந்த இந்த இடத்துல நடுநாயகமா வச்சிருக்கோம். காமதேனு பசு இருக்கு. ஸோ இட்ஸ் என்டையர் காடஸஸ் இன் ஒன் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு அம்சத்துல இங்க வச்சிருக்கோம். அண்ட் இந்த குறிப்பா இந்த இடத்துல வந்து இந்த மூணு அம்பாலுமே வந்து ஹேண்ட் டெக்கரேட்டட் தான். அண்ட் தனித்தனியா செட் அசம்பிள் எப்படி பொம்மைகளை வந்து விளக்கு ஓட தண்டுல இருந்து எடுத்து அதுல இருந்து ஸ்டூல் வச்சு பண்ற டெக்கரேஷன். அண்ட் ரெண்டுமே ஈவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவன் சைஸ்ட் டால் வச்சிருக்கோம். இங்கே வந்து நம்மளோட லாஸ்ட் 5 டீம்ஸ் பாக்குறீங்க. அதாவது சித்திரை திருவிழா, மதுரையோட திருவிழா எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குற சீனை அந்த மூவிங் மாடல் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணம் சீன் டெபிக் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பக்கம் வந்து சித்திரை திருவிழா அப்படின்னாலே சுந்தரேஸ்வரர் அண்ட் மீனாட்சியோட திருமணத்தை தவிர தேரோட பவனி வரும், அதை டெபிக் பண்ணியிருக்கோம். எல்லாமே மூவிங் மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவே வந்து ஒரு பாட் அசம்பிள்ட் ஹேண்ட் சைன் பண்ணா மூவ் ஆகிற மாதிரி ஒரு தங்க ரகம் தான். அண்ட் இங்க வந்து மொத்தமா 6 தீம் இருக்கு. இதை வந்து அந்த மதுரை அப்படியே இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து கள்ளழகரோட அம்சங்கள், அண்ட் இந்த பக்கம் வந்து திருவிழானாலே அங்க என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத காமிச்சிருக்கோம். ஸோ இது தவிர இந்த ரூம் வந்து ஃபுல்லா ஏன் ஒயிட்டா இருக்கு அப்படின்னா we have ஷோ in terms of the entire இதை வந்து we have
மதுரையோட ஹாப்பனிங்ஸ், மதுரையோட மல்லியிலேருந்து கவர் பண்ணி இந்த திருவிழாவை ஒரு 12 மினிட்ஸ் ஷோ பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலயும் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ உதவியோட நிறைய இமேஜஸ் ஜென்ரேட் பண்றது, வீடியோ கம்பைன் பண்றது, சாங்ஸ் ஆட் பண்ணி அது வந்து வரவங்களுக்கு ஒரு ஃபுல் ட்ரீட் இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த இடத்துல சொர்க்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு ஹாப்பனிங்கும் இது வருஷா வருஷம் நடக்கிற ஒரு நிகழ்வு மதுரையில. ஆனா நம்ம வந்து அது எப்படி வந்து ஒரு நிறைய நம்ம கையால பண்ணின விஷயங்கள் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிள் பட் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வச்சு மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஏஐ யூஸ் பண்ணி இந்த லைட்லாம் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். அந்த 12 மினிட்ஸ் ஷோ இப்போ நீங்க பார்க்கலாம். ஸோ என்டையரா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 25 டீம், 108 கதைகள். அதுல லாஸ்ட் கதை மதுரை மீனாட்சி அம்மன் கதை. அவங்களோட பிறப்பிலிருந்து மதுரையை ஆண்ட வரைக்கும், கல்யாணம் வரைக்கும் சீன் காமிச்சிருக்கோம். அண்ட் 101 படிகள்ல வச்சிருக்கோம். அண்ட் இந்த குழு வந்து நாங்க மே மாசம் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் செப்டம்பர் மாசம் வரைக்கும் வச்சு முடிச்சிருக்கோம். இந்த டீம் ஒர்க் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி. Welcome to Navaratri 2025. இந்த வருஷம் தீம் வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஆதித்தோண்டம், which is Srishti to Moksha. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள சேர்த்துருக்கோம். தட் இஸ் இந்த ஸ்டோரிஸ்ல 108 ஸ்டோரிஸ் இன் 101 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ எல்லா கதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். அப்புறம் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நிறைய புதுசா பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் we also have projected pictures. இந்த வருஷம் நான் தங்கத்தேரு ஊர்வலம் வர மாதிரி சென்சார் மூமெண்ட்ல பாட் வச்சு பண்ணிருக்கேன். அப்புறம் please to watch our Guru full length video in our YouTube channel Rajan's Family Thematic Guru. Thanks for the support. இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற தாற்பயத்தை வந்து ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு தீம்லயும் சிங்க் பண்ணியிருக்கோம். அந்த சிங்க் வந்து நான் ஒவ்வொரு தீம் எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு புரியும். அண்ட் இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் இந்த வருஷம் இன் டர்ம்ஸ் ஆஃப் குரு எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பார்த்தா ஐ திங்க் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அது எப்படி எந்த அர்த்தத்துல இருக்கு. ரூட் ஓவர் தி ஈவில்ங்கிறது ஒரு கான்செப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மகிஷனை வந்து துர்கை அம்மன் வந்து சம்ஹாரம் பண்ணினதுக்கு அப்புறம் கொண்டாடுற ஒரு விஷயம் இது. அண்ட் இது தொடர்ந்து ஒரு 21 நாள்லயே வந்து தீபாவளி வரும். ராமர் வனவாசம் முடிச்சுட்டு வர நாள் அயோத்தியால பட்டாபிஷேகம் பண்ற நாள் இதுதான். அண்ட் அந்த 21 days கணக்கு வரும் ஃபார் டு ரீச் அயோத்தியா. அந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து குழுவில் வந்து எம்பெட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வருஷம் எங்களுடைய அட்டெம்ப்ட். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் வியூவிங் ஆர் குழு அண்ட் ஹாப்பி நவராத்திரி.